அன்பும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, இந்த வேளையிலே இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திகளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியை பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அவங்களுக்கு இறங்கி வரணும். உம்மை நாடி தேடி உமது வார்த்தையை வாஞ்சித்து அமர்ந்திருக்கிறாங்க. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதிர்மா போல என் ஆத்மா உண்மையிலே வாஞ்சியாக இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவர் வாஞ்சியோடு கூட வசனத்துக்காக காத்திருக்கிறாங்க ராஜா. அதற்கு முன்பாக உம்மை வரவேற்கும்படியாக நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்க ஏற்ற பாடலை எங்கள் நாவிலே தேவன் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன் நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிற வேளையிலே வார்த்தை என்ன சொல்லுகிறது, இன்றைக்கு வார்த்தையான தேவன் நம்ம இடத்துல என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் பேசுகிற தேவன். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நாம் எதை தியானிக்க வேண்டும் என்று வெளிப்படுகிறது என்றால், இந்த பூமியிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளிலே பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்கணும். இரண்டாவது என்ன காரியம், முக்கியமான காரியம்னா, நம்முடைய ஜீவனுக்கு நித்தியம் உண்டு. மிருகத்துக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடையாது. மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, கடல் மச்சங்கள், இவைகளுக்கெல்லாம் என்ன இல்லை, நித்திய ஜீவன் கிடையாது. ஏனெனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ நமக்கு ஆண்டு என்ன கொடுக்கிறார்னா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். நித்திய ஜீவனா என்ன? அதாவது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை.
அங்கே குழந்தை பருவம், அப்புறம் வாலிப பருவம், குழந்தை பருவம், பிள்ளை பருவம், வாலிப பருவம், பெரியோர் பருவம், முதியோர் பருவம், இப்படிலாம் கிடையாது. ஆதாமை ஏவா ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே குழந்தையாலாம் சிருஷ்டிக்கல, பூர்ண புருஷனாக தான் அவர் சிருஷ்டித்தார். ஏவாளே அப்படிதான் சிருஷ்டித்தார். அவள் இருவரும் கணவன் மனைவியாய் அவர் நியமித்தார். அப்ப நல்லா கேட்டுங்க, குழந்தைதான் பிறந்து அப்படிதான் வரணுன்றது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல தான் நமக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நித்திய ஜீவன்ல வயசாகிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நித்தியத்துக்கும் நாம் இருக்க போகிறோம். தேவனுக்கு என்ன, அவர் ஆதியில இருந்தாரு, இப்பவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார், ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். தோற்ற முடிவு இல்லாத ஒரு தேவன். அவர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினது தான் தோற்றமே தவிர அவனுக்கு முடிவு கிடையாது. அவன் பாவம் செய்தபடினால்தான் முடிவு வந்தது. இல்லைன்னா அப்பவே அவனுக்கு நித்திய ஜீவன் தான். எல்லா மரத்து கனியை சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. அப்ப நித்திய ஜீவனுக்கு உண்டான கனியை அவன் சாப்பிட்டுதான் இருக்கணும். அவன் அந்த குறிப்பிட்ட மரத்தை சாப்பிட்டதுனாலதான் அதுக்கு போற வழி அவர் தடை செய்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நித்திய ஜீவன்னா என்ன இந்த உலகத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யோவான் புத்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். இன்னைக்கு எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ண நினைக்கிறேன், ஒரே தெய்வத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உலகத்துல ஒரு தெய்வம் தான், அது நித்தியம், அது எல்லாருக்கும் தெரியும் நிச்சயம். பக்தி உள்ளவர்கள்னாக்கா அவங்கவுங்க ஏதோ ஒரு பக்தி வச்சு இதுவாதான் இருக்கும் தெய்வம் நம்பிக்கையில் அவங்க அதுகிட்ட பக்தியா இருக்கிற பயபக்தியோடு இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு சூரியன் தான், ஒரு நிலா தான். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு 10 தெய்வம் ஒன்னா சேர்ந்து அதை உருவாக்கி இருப்பாங்களான்னா கிடையாது. ஏதோ ஒரு தெய்வம். அந்த ஒரு தெய்வம் யாருன்னு அறியறாங்க பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இதை யார் அறியறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு. ஒரே மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், பேசுகிற தேவன், அப்படிப்பட்ட தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து யாரு? வார்த்தையான தேவன். உமது வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுமே என்ன பெற்றுக்கொள்வார்கள்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ரட்சிக்கப்பட்டேன்வாங்க, நான் கிறிஸ்தவ மாறிட்டேன்னு கூட சொல்லுவாங்க. இல்ல சில பாரம்பரியமா கிறிஸ்தவர்கள் கூட சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு பொருளை உண்டாக்கின உடனே அதுக்கு ஒரு கேட்லாக் கொடுக்குறாங்க. ஏன்? அந்த பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை பயன்படுத்தணுன்றத அதுல இருந்து தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை உருவாக்கின உடனே ஒரு வேதாகமத்தை நமக்கு என்ன செய்தார்? கரங்களை கொடுத்தார். அந்த வேதாகமத்தில் நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது அதுபடி செய்யன்னு சொன்னார். அவன் செய்யல. அதை ஃபாலோ பண்ணதை விட்டு வேற வழி இல்லாம அதே பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? மாம்சமாக வெளிப்பட்டார். பிறந்தார்னு சொல்ல, பிறந்தது அது பெத்லகேமில் பிறந்தான்னு இருக்குது. ஆனா 1 தீமோத்தேயு 3:16 பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தோன்றப்பட்டார். இதுவரைக்கும் தேவனை கண்ணால் இதுவரைக்கும் பார்த்தவங்க யாருமே கிடையாது. அப்படி தேவனை பார்த்துருக்கணும் ஒரே வழியில தான் பார்த்துருக்க முடியும். அது எப்படி? நான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த 33 வருஷம் வாழ்ந்தாரு பாருங்க, அப்ப பார்த்ததுதான். அப்ப கூட மறுரூபமான போது அவர் மறுரூப மலையில கூட போன 3 பேர் என்ன தேவையில்லை, அவரை பார்க்க முடியல, செத்தவங்கள போல இருந்தாங்க. அதான் ஒரிஜினல். அவர் சத்தத்தை கேட்ட மோசே முகமே பிரகாசித்தது சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேவனை எப்படி பார்க்கலாம் என்றால் வார்த்தையில தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வார்த்தை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது.
ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வருகிறான். அவரை சோதிச்சு பார்க்கறதுக்கு வரான். அவன் என்ன கேள்வி கேட்டான்னு கேட்டீங்கன்னா, லூக்கா புத்தகத்துல 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, அப்போது நியாயசாஸ்திரி, நல்லா கேட்டுங்க, வானசாஸ்திரி இருக்கிறாங்க, இவன் நியாயசாஸ்திரி, நியாயத்தை அதாவது ஜட்ஜின்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு உள்ள ஒருவன், எல்லாம் தெரியும், எது நல்லது கெட்டது நீதி நியாயம் எல்லாம் அறிஞ்ச ஒருத்தவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆண்டர் எவ்வளோ மட்டமாக நினைச்சு கேட்குறான், கிண்டல் பண்ணுறான். நித்திய ஜீவனை பற்றி நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்றார், அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அவனை கேட்கிறார், உன் கையில கேட்லாக் கொடுத்துருக்கிறேனே, அதுல என்ன எழுதிருக்கிறது பட்சியான்னு கேட்டார். நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ நியாயத்தை வாசினா உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வாசிச்சிருப்ப, வாசிச்சது என்ன சொல்லுன்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சித்தத்தோடும், அல்லேலூயா, சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றான். ஒன்று, அவர் மேல முழு நம்பிக்கை முழு அன்பு வைக்கணும். ரெண்டாவது, தன்னை எப்படி நேசிக்கிறானோ அதே போல எல்லா இடத்திலும் அன்பு கூறணும். ரெண்டு காரியத்தை செஞ்சா போதும் அப்படின்னு எழுதிக்கின்னு அவன் சொல்றான். அப்ப அவர் சொன்னாரு, அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய். அல்லேலூயா. பொறுமையா அழகா சொல்லியிருக்கிற, அப்படியே போய் செய், அப்ப நீ எங்க போயிடலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம், நீ பிழைப்பாய் என்று சொன்னார். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழுமையாய் அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அன்பான தேவன் அல்ல, அன்பாகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. அன்புள்ள தேவன் என்பது வேற, அன்பாகவே இருக்கிற தேவன் வேற. அல்லேலூயா. ஒரு 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 ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நல்லா தித்திப்பா கரெக்டா இருக்குது, ஸ்வீட்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்றது வேற. அதே சர்க்கரையை வாயில போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? சர்க்கரை, பியூர் சர்க்கரை கையில ஊத்துட்டு இப்ப எப்படி இருக்குது பாருங்க, தித்தி பாக்குதான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதே ஒரு பொருள், அது சர்க்கரையை சேர்க்கும் போது நம்ம அளவு சொல்லலாம், கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் சேர்க்கணும். அப்படி ஆண்டவர் அன்பு உள்ள தேவன் அல்ல, அன்பாகவே இருக்கிற தேவன். சக்கரை அவரிடத்திலிருந்து எந்த தீமையை நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் கர்த்தர் சொல்றாரு, அவர் மேல யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று ஒரு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா யோவான் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 36வது வசனம் சொல்லுது, குமாரனிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருக்க வேண்டும், விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கையா இல்ல. நம்புவாங்க சிலர், நான் எப்பவுமே ஏசப்பா தாங்க, என் இருதயத்தில் எப்பவுமே நான் ஏசப்பா தான் வச்சுருக்கிறேன் அப்படின்வாங்க. நான் அந்த கோயிலுக்கு கிறிஸ்தவ கோயில் போறேன், நான் இந்த கிறிஸ்தவ கோயில் போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வேற தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அது என்னென்ன நம்பிக்கை, அவரும் ஒரு தெய்வன் இருக்கிறாரு, அவரும் செய்வாருன்ற நம்பிக்கை. ஆனா விசுவாசமா இருக்கிறவன் அப்படி இருக்க மாட்டான், உண்மையா இருக்கிறவன் அப்படி இருக்க மாட்டான். அவரை விட்டா கொடிக்காத்த குமரன் மாதிரி செத்தலும் இயேசுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்பு இல்லாம அவரை விசுவாசிக்கிறான் பாருங்க, அவன் தான் கிறிஸ்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ன தெரியுங்களா? ஒரு தாதா இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஊர்ல ஒரு தாதா, அந்த தாதாவை நம்ம போய் என்ன செய்ய முடியாது, நேரடியாக போய் பார்க்க முடியுமா? முடியாது. கிட்ட போகும்போதே கேட்பாங்க, யாருங்க பார்க்க போறீங்க, அண்ணனை பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் அண்ணனுக்கு அநேக விரோதிகள் இருப்பாங்க.
எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா, அந்த அண்ணனுக்கு உயிரை கொடுக்குற ஆளாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதான் விசுவாசம். நம்பிக்கைன்றது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு நான் என் உயிரை கொடுக்க தயாரு அப்படின்னு இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஊழியமே செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு இருக்கணும் பிரியமான. கர்த்தர் அவனுக்கு தான் என்ன உண்டா, நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தது இன்னொரு காரியம் சொல்றார். யோவான் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்துல, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்ப நல்லா கேட்டுங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறோம். யார் சொல்றது? இது இயேசு சொல்ற. நான் சொல்ற வசனத்தையும் நீ கேட்கணும். என்ன ஒருத்தர் அனுப்பினா இருப்பாரு, பிதா. அல்லேலூயா. அவரை நீ விசுவாசிக்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் இயேசு ஒருத்தர் வணங்குற இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும். ஆவியானவர் வணங்குற ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. சில வெறும் வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு போறது. அப்படி இல்லை. நம்ம தேவன் திருத்துவ தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வெல்ல ஜெபத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனிடத்துல ஒரு ஜெபம் போய் சேரணும்னு சொன்னா அதுக்கு வழி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் நாமத்திலே நீ எதை கேட்டாலும் செய்வேன். அப்போ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஏறெடுக்கிற ஜெபம் தான் எங்க போய் சேரும்? பிதாவினிடத்துல போய் சேரும். அவர் பக்கத்துல பறித்து பேசுகிற தேவனா யார் உட்கார்ந்து இருக்கிறார்? ஏசப்பா உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வெறும் இயேசு ஏத்துக்கிறது பிரயோஜனம் இல்லை. என்னை அனுப்பினவரை, அல்லேலூயா, சொல்றத பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் திருத்துவ தேவன், ஆனால் ஒன்றான மெய் தேவனாக இருக்கிறார். அதுல 39வது வசனம் பாருங்க, யோவான் 5ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்ப வேதத்தை என்ன செய்யணும்? டெய்லி ஆராயணும் பிரியமான. அதிகாலையில் என்னை தேடுவான் கண்டறிவான் என்றால் என்ன அர்த்தம்? அதிகாலையில எழுந்து வேதத்தை தியானிக்கணும். அன்னைக்கு அவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலைக்கு போனா எப்படி அந்த அதிகாரி என்ன வேலை வச்சிருக்காரு இன்னைக்கு அதை தான் போய் அந்த அவர் கீழே இருக்கிற ஸ்டாப் என்ன செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஷ்டத்துக்கு போய் என்ன செய்ய முடியாது. கண்ட ஃபைல் எடுத்து அவர் பார்க்க முடியாது. அன்னைக்கு அந்த அதிகாரி என்ன சொல்றாரோ அந்த ஃபைலை தான் பார்க்கணும். அதை போல நம்ம ஏசப்பா அன்னைக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கிறாரு, என்னை குறித்து என்ன சித்தம் பேசுகிறாரு என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அவைகளாலே உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நான்காவது காரியம் உங்களுக்கு சொல்ற, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 56 சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நல்லா கேட்டுங்க, நிலைத்திருக்கிறேன். அந்த வசனம் ரொம்ப அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வசனம். எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கிறது? என் மாம்சத்தை யார் புசித்து என் ரத்தத்தை யார் விசுவாசத்தோட பானம் பண்ணுகிறார்களோ குடிக்கிறார்களோ அவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப அவரு நமக்குள்ள இருக்கிறார்னா அவருக்கு மரணம் வருமா? வராது. நம்ம தனியா இருந்தா நமக்கு மரணம் வந்துடும். அவர் என்னிலே நிலைத்திருக்கும் போது அவரிலே நாம் பிழைத்திருக்க முடியும். அப்போ வசனத்தை கேட்டு அவருடைய மாம்சத்தையும் அவர் ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் திருவந்து பந்தியில் என்ன செய்ய மாட்டாங்க? கலந்துக்க மாட்டாங்க. திருவந்து பந்தியில யார் கலந்துகிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா அவங்க தியானிக்கிறாங்க, சும்மா புரியல. ஐயோ, என் ஏசப்பா எனக்காக பீக்கப்பட்டார், ரத்தம் அவர் சதையை பிச்சு பிச்சு எடுத்தாங்களே. யாருக்காக?
என் தேவன் எனக்காக தானே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் மேல என்ன செய்யறோம்? நம்ம முழு அன்பு செலுத்துகிறோம். அல்லேலூயா. அதை உட்கொள்ளும் போதெல்லாம் அந்த தியானம் நமக்கு வருது. அதே மாதிரி ரத்தத்தை குடிக்கும் போதும் கடைசி சொட்டு வரைக்கும் அவர் ரத்தத்தை சிந்தினாரே, எனக்காக பாவம் அவர் தன்னை நிந்தித்து என் மேல் வர வேண்டிய எல்லா தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பையும் அவர் தன்மையில் சுமந்து கொண்டாரே, ஏற்றுக்கொண்டாரே. அதை நினைக்க 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 அவரிடத்துல என்ன கூறும்? நமக்கு அன்பு கூறும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம உலகத்துல அல்லேலூயா. அவங்க தான் என்ன படிக்க வச்சாங்க, அவங்க தான் எனக்கு திருமணம் செய்ய வச்சாங்க, அவங்க தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தான் சொல்லிட்டு இருப்போம் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்காக இயேசு என்ன செய்தார், அதை யார் தியானிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதே யோவான் 17:3 சொல்கிறது. ஒன்றான கர்த்தர் ரோமர் புத்தகம். இப்ப நம்ம இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவர் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், பிதாவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஹல்லேலூயா, அவரிலே உண்மையா இருக்கிறவர்கள், ஏசப்பாவுடைய மாம்சத்தை ரத்தத்தை உட்கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வகை தேடிக்கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய 2 காரியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். நற்கிரியை, நல்ல காரியங்களை செய்யறதுல நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயற்கையா சுவாபமா அது வந்துகிட்டே இருக்கணும். முடிவு வரையந்த நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நற்கிரியை செய்து அப்புறம் இன்னொரு நாள் தீமை செய்து அப்படி இருக்கக்கூடாது. நற்கிரியை செய்தல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். தேவ மகிமை எனக்கு வேணும், தேவ பிரசன்னம் எனக்கு வேணும், அவருடைய சமூகத்தில் நான் வாழணும். ஹல்லேலூயா. அவர் என்னை தொடுகிறதை நான் உணரணும். கனத்தின மதிப்பேன். அவர் நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்காரு? முடிசூட்டி வச்சிருக்கிறார். கனத்தையும் மகிமையும் முடிசூட்டி வச்சிருக்கார். அதையும் பெற்றுக்கொள்ளணும். அழியாமையும், அதாவது நித்திய ஜீவனையும் தேடுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப சோர்ந்து போகாம நம்ம என்ன செய்யணும்னா நற்கிரியை செய்யணும். தேவ மகிமையும் கனத்தையும் என்ன செய்யணும்? நம்ம தேடணும். அழியாமையும் நம்ம தேடணும். ஏசப்பா என்னை எப்பவும் அபிஷேகம் பண்ணினே இருங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் அக்னியா இருக்கணும். ஆவியில அனலா இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தான் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. அப்போ நம்ம ஆவியில அனலா டெய்லி அந்நிய பாஷை பேசி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அக்னியா இருக்கணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழி. அப்ப அவங்களுக்குள்ள ஏசப்பா வந்துட்டாருன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கிரியைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரியைகளாவே தான். கெட்ட கிரியைகளை காண முடியாது. மர்வமாக்கிடுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில அனலா இருக்கணும். அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. 2வது என்னன்னாக்கா, இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பார்த்தீங்களா? முடிவு என்னவா? நித்திய ஜீவன். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாகப்படுது. அல்லேலூயா. என்ன நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? ரத்தத்தை கிரயமா கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். இனி நான் யாருக்கும் சொந்தம் இல்லை, ஏசப்பாவுக்கு தான் நான் சொந்தம். அல்லேலூயா. அவருக்கு நான் பிரியமா நடக்க போறேன். அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போறேன். அவருக்கு நான் அடிமையா இருக்க போறேன். அல்லேலூயா. அவர் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களை என்ன செய்யறார்? ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு பொருள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த இடத்துல இருந்தா அது பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளா இருக்குதோ அந்த இடத்துல தான் அந்த பரிசுத்தத்தை காண முடியும். ஒரு களிமண்ல பாத்திரத்தை செய்யற குயவன் உயர்வான பொருளாகவும் அந்த பாத்திரத்தை செய்ய முடியும். அதே நேரத்தில் அது தாழ்மையான, அதாவது
மட்டமான ஒரு பொருளாக செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு வடிக்கிற பாத்திரமாகவும் செய்ய முடியும், குப்பை கொட்டுகிற வேஸ்ட் பின்னாகவும் அதை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அந்த பாத்திரம். தேவனிடத்திலே நாம் இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக இருப்போம். அவரை விட்டு நாம் விலகும் போது நாம் அசுத்தமாக இருப்போம். இருக்கிற இடம் மகிமை. எந்த இடத்துல நான் இருக்கிறேன்றத ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டும். அப்போ தேவனிடத்தில் நாம் எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இனி நீ நான் பாவம் செய்ய நான் துணிய மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை. மனம் திரும்புங்கள், அப்போது பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாட்சி நம்ம மேல வரணும்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நாம் முழுமையாய் தேவனிடத்துல நம்ம களிமண்ணை போல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உமது சித்தமானது போல என்னை மனைந்து கொள்ளும், என்னை நடத்தி கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் என்றென்றும் மறியாமல் இருப்போம். உலக பிரகாரம் மறிக்கிறது கிடையாதுங்க. மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு ஏன் கேட்கிறாரு? நீ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஒருத்தன் மறித்தான்னாக்கா அவன் நித்திரை பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் மறிக்கிறான் என்றால் அவன் மரணத்தை காண்கிறான். அவனுக்கு என்ன கிடையாது? இனி நித்திய ஜீவன் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறியறதுக்கு காரணமே என்னன்னாக்கா, வேற எந்த நோக்கத்தோடு நாம் தேவனை அறியல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே நாம் அவரை அறிந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேற உலக பிரகாரமான எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக நான் இயேசுவை தேர்ந்து சொல்லாதீங்க. எதுவுமே இல்லைனாலும் அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறானே, அல்லேலூயா, பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ எதுவும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, என்ன பிரிக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ அடிமை, எவ்வளோ மட்டமாக போனாலும் சரி, என் ஏசப்பா விட்டு போது நான் பிரிய மாட்டேன். எனக்கு ஏசப்பா எல்லாம் கொடுத்தாதான் அவரை தாடி இருப்பேன்ற அந்த எண்ணம் இல்லாமல் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு கூட அன்புக்கு வந்து பிறரிடத்தில் அன்பு செலுத்தி நற்கிரியைகளை நாம் செய்யும்போது நமக்கு தேவன் நித்திய ஜீவனை தருவார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, உமது கருத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓரியாந்தரம் ஆஷிலார வாக்கலர பதிரி வியாந்தரமா ஆண்டவரே சோத்திர எங்களை மர்வமாக்குங்க ஆண்டவரே. உமது மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளும் போது ஹல்லேலூயா நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறோம், நீர் எங்களிலே நிலைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உமக்கு நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து ஆண்டவரே சோத்திரம் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நாங்கள் தேடுகிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. உண்மையே நாடி இருக்கணும் ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உண்மை வசனத்தை உடையவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக செய்யுங்க. ஹல்லேலூயா. நீ பேசுகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இயேசப்பா. இதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு அதை செயல்படுத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.